உலக அரசியல் களம் ரொம்ப வேகமா மாறிட்டு வருது. ஆமா. கூட்டணிகள் மாறுது, புது பவர் சென்டர்ஸ் வருது, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் கொஞ்சம் வீக் ஆகுற மாதிரி தெரியுது. இந்த நட்பற்ற உலகம்னு சொல்லப்படுற சூழல்ல இந்தியாவோட ஃபாரின் பாலிசி என்ன சேலஞ்சஸ சந்திக்குது அப்படின்னு நீங்க ஷேர் பண்ண ஒரு ஆர்டிக்கிளோட பார்வையை கொஞ்சம் பார்க்கலாம். வழக்கம் போல இந்த கட்டுரையில இருக்கிற கருத்துக்களை அப்படியே உங்களுக்கு சொல்றோம். இது எங்க கருத்துல. இந்த கட்டுரையோட முக்கிய வாதம் என்னன்னா, ட்ரம்ப் காலத்துக்கு அப்புறம் உலகம் ரொம்ப மாறிடுச்சு. ஒவ்வொரு நாடும் தன் நலன்தான் முக்கியம்னு பார்க்குற காலம் இது. ஆனா இந்தியா இன்னும் பழைய கொள்கைகள்ல, அதாவது நேரு காலத்து அணிசேராமை, மாரல் ஸ்டாண்ட்ஸ், இதிலிருந்து முழுசா வெளியே வராம இருக்கிறதால இந்த புது ரியாலிட்டிக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்க தடுமாறுதுன்னு அந்த கட்டுரை சொல்லுது. ஓ, இதனால உலகத்துல இந்தியா மேல இருந்த ஒரு நம்பிக்கை குறைஞ்சி ஜியோ பாலிடிக்ஸ்ல இந்தியா கொஞ்சம் ஓரங்கட்டப்படுதுன்னு ஒரு கவலையே இந்த கட்டுரை எழுப்புது. இதுக்கு ஏதாவது உதாரணங்கள் அந்த கட்டுரை சொல்லுதா? சொல்லுது. உதாரணமா மேற்கு ஆசியா, மிடில் ஈஸ்ட்ல இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் குறைஞ்சிட்டு வர்றது சொல்லுது. சமீபத்துல காசா போர் நிறுத்தத்துக்காக நடந்த பீஸ் டாக்ஸ்ல இந்தியாவுக்கு இடமே இல்ல. அப்படியா? ஆமா. அதுல முக்கியமா இருந்த அமெரிக்கா, துருக்கி, எஜிப்டு, கத்தார் நாடுகள் இப்போ இந்தியாவோட அவ்வளோ க்ளோஸா இல்லைன்னு அந்த ஆர்டிகிள் சொல்லுது. போர் நிறுத்தம் வந்த பிறகு நடந்த செலிப்ரேஷன்ஸ்க்கு கூட இந்தியா ஒரு கீழ்மட்ட குழுவை தான் அனுப்பிச்சுதான். இது அந்த ரீஜன்ல இந்தியாவோட முக்கியத்துவம் குறைஞ்சதை காட்டுடுன்னு வாதிடுது. அதே மாதிரி நம்ம நெய்பர்ஸ், ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டர் பிரச்சனை, நேபாளம், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, இங்கேயும் சீனாக்கு இருக்கிற அளவுக்கு இந்தியாவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லையோன்னு தோணுதுன்னு சொல்லுது. பாகிஸ்தான் மேல தாலிபான் அட்டாக் பண்றத இந்தியா ஒரு ரிவெஞ்சா நினைச்சு அமைதியா இருக்கிறது ஆபத்தானதுன்னு விமர்சிக்குது. அப்போ சீனா கூட சமீபத்துல கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆன மாதிரி தெரிஞ்சதே, அத பத்தி என்ன சொல்றாங்க? இந்தியா சீனா நடுவுல இப்போ இருக்கிற அந்த இணக்கம் ஒரு ப்ரோமான்ஸ் மாதிரி வெளியில தெரிஞ்சாலும் இது ஒரு டெம்பரரி தோற்றம் தான் அந்த கட்டுரை சொல்லுது. ஓ, பார்டர் பிரச்சனை இன்னும் முடியல. 2020 நடந்த கால்வான் சண்டைய ஒரு சின்ன விஷயமா நினைச்சு கடந்து போறது சீனாவோட அந்த டாமினன்ஸ் எண்ணத்தை குறைச்சு மதிப்பிடுறதுக்கு சமம்னு கருதுது. ஜி ஜின்பிங் தலைமையிலான சீனா பழைய தலைவர்கள் டெங் ஷியாவோபிங், ஹூ ஜின்டாவ் காலத்தை விட ரொம்ப அக்ரெசிவாவும் குறைவான சமரசமான பான்மையோடும் செயல்படுதுன்னு அந்த கட்டுரை வார்ன் பண்ணுது. சரி, இவ்ளோ சவால்கள் இருக்குன்னா இதுல இருந்து வெளியே வர இந்தியா என்ன செய்யணும்னு அந்த கட்டுரை ஏதாவது சொல்லுதா? இதுதான் முக்கியமான கேள்வி. அந்த கட்டுரை சொல்றபடி இந்தியா தன்னோட பழைய ஃபாரின் பாலிசி மைண்ட் செட்ல இருந்து மாறணும். யதார்த்தத்துக்கு ஏத்த மாதிரி பிராக்டிக்கலா ரீஜன்ல இருக்கிற மத்த நாடுகளோட சென்டிமெண்ட்ஸ்க்கு மதிப்பளிக்கிற ஒரு புது ஃபாரின் பாலிசியை உருவாக்கணும். சரி, உலகம் மல்டிபோலார் ஆகிறத ஏத்துக்கணும். மாறி வரும் அலையன்ஸை புரிஞ்சுக்கணும். வெறும் பேச்சளவுல இல்லாம இந்தியாவோட எக்கனாமிக் பவரை எப்படி ஜியோபொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸா மாத்துறதுன்னு யோசிக்கணும். அதே நேரத்துல இந்தியாவுக்குன்னு இருக்கிற சிவிலைசேஷனல் ஐடென்டிட்டி, பாரம்பரிய பலம், இதையும் விட்டுடக்கூடாதுன்னு சொல்லுது. இந்த குளோபல் மாற்றங்கள், இந்தியாவோட நிலைப்பாடு, இது உங்க எதிர்காலத்தை எப்படியெல்லாம் பாதிக்கலான்னு நீங்க ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம் இது.